வணக்கம். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னு தெரியுமா? செம்பு பாதாள முருகன் கோயிலுக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். மக்களே வாங்க நம்ம கோயிலை பற்றி பார்ப்போம். இவ்வளவு சிறிய அழகிய கிராமத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம பாதாள செம்பு முருகன் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு 6ஆம் நம்பர் டவுன் பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் நேரடியாக கோயில் அடிவாரத்துக்கே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ரெட்டியார் சத்திரம் வந்து அங்கிருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சும் வந்து இந்த கோயிலை பார்க்கலாம். இந்த கோயிலினுடைய மகிமையும் சக்தியையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க மக்களே என்னோடு. கோயில் உள்ள நுழைஞ்சவுடனே பொது தரிசனத்திற்கு போவதற்கு முன் அந்த நுழைவு வாயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலைகள் விற்கிறாங்க. இந்த கருங்காலி மாலைகள் வந்து முதலில் இந்த கோயிலில் தான் இந்த கருங்காலி மாலையை அறிமுகப்படுத்தினாங்க. இங்கே பாருங்கள், இந்த வரிசைக்கு வந்து பக்தர்கள் செல்வதற்காக மிக அழகிய கம்பி வேலிகளை பயன்படுத்தி மிகவும் அமைப்பாக, மிகப்பெரிய கோயிலில் கூட இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஆனால் இந்த கோயில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு அழகான பாருங்கள், காலபைரவர் சிலை வச்சிருக்கிறாங்க. காலபைரவருக்கு முன்னாடி அவருடைய வாகனம் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காலபைரவர் சிலை வச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முறை சந்திக்கணும். இதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் கூட ஒரு மிகப்பெரிய காலபைரவர் கோயில் இருக்குது. அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே கோயிலில் போய் பாதாள செம்பு முருகனை தரிசிப்பதற்கு முன்னாடி இந்த காலபைரவரை வந்து நீங்கள் வணங்கிட்டு போங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் வெற்றியாகும் வெற்றியாகும். எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ நம்ம பாதாள செம்பு முருகனை பார்க்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 16 அடி ஆழத்தில் 18 படிகளை கொண்டதாக பாதாள செம்பு முருகன் இருக்கிறார். இப்போ பாருங்கள், எல்லாரும் வரிசையாக அந்த பாதாளத்துக்குள்ளே போகிறதுக்கு வரிசையாக போய் கொண்டிருக்கிறார்கள். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து பாதாள செம்பு முருகனை உங்களுக்கு காட்ட முடியாது. ஆனால் நாங்கள் தரிசனம் பண்ணி போகின்ற வழியும் திரும்பி வருகின்ற வழியும் உங்களுக்கு தொடர்ந்து காமிச்சிட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த பாதாள முருகனை நம்ம வந்து செம்பு பாதாள முருகனை தரிசிச்சுட்டு மேலே வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஜலகண்டீஸ்வரர்னு ஒரு கோயில் வந்து அவங்க ஜலத்தில் வச்சுருக்கிறாங்க ஈஸ்வரனை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா முதலே கோயில் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா, காணிக்கைகளையும் பணங்களையும் வந்து நீங்கள் வந்து தட்டிலையோ இந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையோ போட வேணான்ட்ருக்காங்க. இப்போ பாதாள செம்பு முருகனை தரிசிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் பாருங்கள். நீங்கள் வைக்கின்ற அனைத்து வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறும். வெற்றி நிச்சயம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்றி, வணக்கம்.